ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் சிக்கன் எடுத்தால் எப்போவுமே ஒரே மாதிரியே செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை உங்களுக்காக தான். இந்த டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஒரு வாட்டி செஞ்சீங்கன்னா திருப்பியும் செஞ்சு கொடுங்கன்னு கேட்பாங்க. வாங்க டிஷ் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு கட்டு கொத்தமல்லியை க்ளீன் பண்ணி ஆஞ்சி வச்சுக்கோங்க, காம்பு இது வேர் இல்லாமல். அப்புறம் ஒரு இன்ச்சு இஞ்சி தோல் சீவி எடுத்துக்கலாம். ஒரு 4 பல் பூண்டு, ஒரு 4 பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதில் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் மிளகாத்தூளும் இதில் ஆட் பண்ணுவேன். குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்றதுனால உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 முந்திரி பருப்பு இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான். ஒரு அரை பழம் எலுமிச்சை பழத்தை இதை அரைக்கிறதுலேயே நம்ம பிழிஞ்சு விட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும். சூடாகி வந்ததும் ஒரு 2 பிரிஞ்சி இலை, ஒரு 2 பட்டை, ஒரு அரை ஸ்பூன் தனியா, வெறும் முழு தனியா அது, அப்புறம் ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கலாம். இதெல்லாம் லைட்டாக எண்ணெயிலேயே வதங்கினதும் ஒரு மீடியம் சைஸ் 2 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துடலாம். இந்த வெங்காயத்து கூடவே நம்ம உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்திட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்தி அப்படி லைட்டாக வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அதையும் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுருங்க. வதங்கி நல்லா வந்ததும் ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளியை, நல்லா பழுத்த தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா தக்காளி எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு எல்லா குழம்புக்கும் நமக்கு டேஸ்ட் கொடுக்கும். அதனால் தக்காளியை நம்ம நல்லா வதக்கி எடுத்துடலாம். இப்போது ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், இப்போ ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு அரை ஸ்பூன் சிக்கன் மசாலாவை நான் சேர்த்திருக்கேன். சிக்கன் மசாலா ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அது ஆப்ஷனல் தான். இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த லைட்டாக எண்ணெயிலேயே வதங்கினா கொஞ்சம் அந்த ஸ்மெல் போகும். அடுத்தது நம்ம சிக்கனை சேர்த்திடலாம். சிக்கனை சேர்த்தி சிக்கனையும் நல்லா நம்ம அந்த வெங்காயம் தக்காளி கூடவே பரட்டி விட்டுடலாம். சிக்கனில் ஃபர்ஸ்ட் நம்ம தண்ணி ஊற்ற வேணாம், மூடி போட்டு ஃபர்ஸ்ட் நம்ம இதை வேக விட்டுடலாம். ஏன்னா சிக்கனில் ஆல்ரெடி தண்ணி வரும். நம்ம மூடி எடுத்து பார்த்தோம்னா பாருங்கள், நான் தண்ணியை ஊற்றல, ஆல்ரெடி சிக்கனில் தண்ணி தான். இப்போ சிக்கன் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்லோவில் வச்சுட்டு அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த விழுதை இதில் சேர்த்திடலாம். நான் அரைச்ச விழுதோடையே தான் ஒரு அரை கப்பு தண்ணி சேர்த்திருக்கேன். நான் வேறு எந்த தண்ணியுமே சேர்க்கலை. எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றினீங்கன்னா ஆல்ரெடி வெந்த சிக்கன் இன்னும் நல்லா வெந்துருச்சுன்னா நல்லா இருக்காது. அதனால் அரை கப்பு மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம்லாம் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இதை அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ மூடி பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ வெந்து வந்ததும் உங்களுக்கு இது செமி கிரேவி, இன்னும் நல்லா கிரேவியாக வேணும்னாலும் நம்ம ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விட்டுடலாம். நான் நல்லா கிரேவியாக தான் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு துண்டு பட்டரை போட்டுட்டு நம்ம மூடி போட்டு அப்படியே ஸ்லோலேயே வச்சுருங்க, இல்லை ஆஃப் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்மளுக்கு சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த சிக்கனை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.